கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி இயேசு கிறிஸ்துவே வாசல். மத்திய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இருக்கு. அதாவது 2 வாசல் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஒண்ணு கேட்டுக்கு போற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போற வாசல். நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? கேட்டுக்கு போற வாசல் எப்படி தெரியுமா இருக்கும்? போகும்போது சந்தோஷமா இருக்குமா? ஏன்னா பாவம் செய்யும்போது சந்தோஷமா இருக்கும், குதூகலமா இருக்கும். ஆனா அதன் முடிவு மரணம், நித்திய அக்கினி கடல். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதன் முடிவு நித்திய ஜீவன். நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லிட்டா, ஏசு கிறிஸ்து தான் வாசல். இன்னைக்கு ஏசப்பாவை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும், உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு சொல்லப்படுற நற்செய்தி. அதனால ஏசப்பாவை தெரிந்து கொள்ளுங்க, அவருடைய பிள்ளைகளை வாழுங்க. தேவநாமம் மகிமைப்பட்டும்.